شما إسرائيل أدوناي إلهي أدوناي حد أدوناي أولئيم துகிறீர் ஆவி பொழிகின்றீர் புது உயிர் தருகின்றீர் ஆத்துமா தேற்றுகிறீர் ஆவி பொழிகின்றீர் புது உயிர் தருகின்றீர் நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறையே இல்லை என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறையே இல்லை கர்த்தருடைய வார்த்தை மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே, ஒன்னியோவான் 4ஆம் அதிகாரம். நம்ம இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில உண்மையான அன்புங்கிற தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிச்சுட்டு இருக்கோம். ரியல் லவ், உண்மையான அன்பு அப்படிங்கிற தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதற்கு ஆதாரமாக ஒன்னியோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மையப்படுத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வாசிக்கலாமா? ஒன்னியோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கடவுளுடைய எத்தனையோ தன்மைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய அன்பை பத்தி சொல்லும் போதுதான் இந்த கேரக்டர், இந்த அன்புங்கிற இந்த தன்மையும் அவரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தன்மை இந்த அன்பு. ஆகவேதான் தமிழ்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவும் அப்படின்னு இல்லாம அன்பாகவே. எப்படி யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னா என்ன தவிர வேற வழியே கிடையாது, என்ன தவிர இந்த வார்த்தை யாரும் சொல்ல முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ற மாதிரியே இங்க இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, இந்த அன்பாக இருக்கிற தேவன், அந்த அன்போடு சேர்த்து நான் சும்மா நான் மேல அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்னு வாயால சொல்றது இல்லைங்க. நம்ம ஆண்டவர் அன்பா இருக்கிறார்னா அத செயல்களின் மூலமாக வெளிப்படுத்துபவர். ஒன்னியோவான் 3ஆம் அதிகாரம் 18-19. கெவின் ஒரு நிமிஷம். ஒன்னியோவான் 3ஆம் அதிகாரத்துல வசனத்தினாலும் கிரியையும் சீடு அப்படியே செடியாக
சோ பாருங்க, இங்க போட்டிருக்கு, என் பிள்ளைகளே சாங்க. ஓகே, திரும்ப படிக்கலாம் அந்த வசனத்தை. ரொம்ப நல்ல வசனம். மைக்ல படிங்க ஸ்டார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாருங்க, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. அதாவது சொல்றாரு, நீ அன்பு காட்டுறேன் அன்பா இருக்கேன்னு வெறும் வாயில வடை சுட்டுட்டு போக கூடாது. நீ அன்பா இருக்க அப்படின்னா அத நீ செயல்கள்ல நீ காட்டணும். ஆக்ஷன்ல அது வெளிப்படணும், செயல்கள்ல நீ காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். நமக்கு அப்படி சொல்லிட்டு நீ செயல்கள்ல காட்டணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் சும்மா வாயிலேயே நான் அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாரா? கிடையாது. அவரும் அந்த அன்பை செயல்களில் காண்பிக்கிறார். இன்னைக்கு அதுல ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற அந்த செயல்கள்ல ஒரு செயலை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற இந்த வசனத்தினுடைய தலைப்பு என்னன்னா, அன்பினால் வெளிப்படுகிற தேவனுடைய ஜீவன். அன்பினால் வெளிப்படுகிற தேவனுடைய ஜீவன். இத பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். பரலோகத்தினுடைய 3 முக்கியமான நிஜங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கும். 3 L: லவ், லைஃப், லைட். அன்பு, ஜீவன், ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1 - 4 வரைக்கும் இருக்கிற வசனத்துல இந்த 3 காரியமுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும் படிக்கும்போது இந்த 3 காரியங்களும் அதுக்குள்ள இருக்குங்க. வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுங்கிற இடத்துல அந்த வார்த்தை தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தது. அப்புறம் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்த வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் ஆதியிலே தேவனோடு முகமுகமாய் இருந்தார். இந்த முகமுகமாய் கிரீக்லயும் இங்கிலீஷ்லயும் முகமுகமாய் இருந்தார். இந்த முகமுகமாய் அப்படிங்கிறது இது லவ், உறவு. அடுத்தது 3வது வசனத்துல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அடுத்து லவ்வுக்கு அப்புறம் 4வது வசனத்துல என்ன வருது? ஜீவன், லைஃப். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, லைட். சரி, அப்ப இதுல இன்னைக்கு அந்த ஜீவனை பத்தி தான் படிக்க போறோங்க. ஜீவனை பத்தி படிக்க போறோம். சோ ஆண்டவர் தம்முடைய அன்பினால் அவருடைய ஜீவனையே நமக்குள்ள வைக்கிறார். சோ இத பத்தி நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நான் சொல்லிட்டு அப்படி நம்ம கர்த்தருடைய பந்திக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். முதலாவதாக குறிப்பா சொல்றேன். நம்பர் 1, இந்த ஜீவன். 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு படிக்கிறோம் இல்லையா? இந்த ஜீவன் என்பதற்கான எபிரேய கிரேக்க வார்த்தைகளின் அர்த்தங்கள். எபிரேய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம படிக்க போறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, யோவான் 1:4. சோ இதனுடைய எபிரேய கிரேக்க வார்த்தையுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத படிக்க போறோம். இரண்டாவதா நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னா, ஜீவனின் 4 பரிமாணங்கள். இந்த ஜீவன் சொல்ற இந்த மேட்டர் இதுக்குள்ள 4 பரிமாணங்கள் இருக்கு. அதை நம்ம படிக்க போறோம். மூணாவது நம்ம படிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஜீவனுக்குள் அடங்கி இருக்கிற மேன்மையான நன்மைகள்.
ஜீவனுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். 4வது, நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்கான ஒரே கட்டளை. நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்கான ஒரே ஒரு கட்டளை தான். அவ்வளவுதான். 4 விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. சரி, நேரடியா குறிப்புக்குள்ள போகலாம். நம்பர் 1, முதலாவதாக என்ன சொன்னேன்? ஜீவன் என்பதற்கான எபிரேய கிரேக்க வார்த்தைகளின் அர்த்தங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த ஜீவன்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல வருது. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அப்படின்னா வருது பாத்தீங்களா? இந்த இடத்துல ஜீவன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வேர்டு, ஹீப்ரு வேர்டு வந்து ஹாய். சொல்லுங்க, அந்த வேர்டு என்ன? ஹாய். CHAY. அதை உச்சரிக்கும் போது ஹாய் அப்படிதான் உச்சரிக்கணும். ஜீவனுக்கான எபிரேய வார்த்தை ஹாய். இந்த ஹாய்ங்கிற வார்த்தையில 2 எழுத்துக்களை ஹீப்ருல பயன்படுத்துவாங்க, ஹெத், யோது. இந்த ஹெத் அப்படின்னா மதில் அர்த்தம், இந்த யோத் அப்படின்னா கையின் அர்த்தம். ஜீவன் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் அவர் நமக்கு ஜீவனா இருக்கிறாரு, அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மள அவருடைய மதிலுக்குள்ளையும் அவருடைய கைக்குள்ளையும் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தங்க. எத்தனை பேர் ஆமென்? உயிர் அப்படின்னா சும்மா ஏதோ உயிர் ஏதோ அப்படி கிடையாது. அவர் உங்களை என்னையும் என்ன பண்ணிருக்காரா? அவருடைய மதிலுக்குள்ள வச்சிருக்காரு. ரட்சிப்பு என்கிற மதில போட்டு அந்த மதிலுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அடுத்து அவரை நம்ம கைக்குள்ள வச்சிருக்காரு. ஏசாயா 26ஆம் அதிகாரம் முதல் வசனமா, பலனான நகரம் நமக்கு உண்டு. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் படிங்க. அக்காலத்தே யூதேய தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்குண்டு. பலனான நகரம் நமக்குண்டு. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பையே அதுக்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் பலனான நகரமா வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சத்தமா நீங்க சாதாரணமான ஆண்டவர் பலனான நகரமா வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை பலனான நகரமா தான் பார்க்கிறாரு. நீங்களும் உங்களை அப்படியே பாருங்க. என்ன பிரச்சனைனா, அவர் நம்மள பலனான நகரமா வச்சிருக்கும் போது நம்மள நானே ஒரு பலவீனமானவங்க, நான் ஒரு ஒண்ணுத்துக்கும் ஆகாதவங்க, என்னாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, விலை போகாத பாத்திரம். குளோரியம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி விலை போகாத பாத்திரம்னு சொன்னாங்களாம். தூங்கிட்டு இருந்த போவாஸ் அதுக்கு வேற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கான். முடிஞ்சு என்ன சொன்னா நீங்க போய் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க, சரியா? ஏன்னா இப்ப என் கதையா இருந்தா நான் வந்து தைரியமா மாஸ்க கழட்டிடுவேன். இது அவங்க கதை, சரியா? அவங்க கதையை நீங்க அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி விலை போகாத பாத்திரம் நான் அழுது பாடுவாங்களாம். இத வந்து போன்ல சொல்லியிருக்காங்க, நம்ம சகோதரிமார்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவன் தூங்கிட்டு இருந்தவனுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல, எழுந்து ஒரு சூப்பரா ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கான். நீங்க அங்கே போய் கேளுங்க, சரியா? இது அவங்க கதை. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, என்னுடைய கதையை தான் நான் வந்து ஓபனா ஷேர் பண்ணுவேன்.
அவங்க கதை, மனைவி சொந்த மனைவியா இருந்தா கூட அவங்க கதை அவங்களுக்கு. ஓகே, சோ அப்ப என்னன்னா கர்த்தர் நம்மள பலமான நகரமா பார்க்க, ஆனா நம்ம நம்மளை பத்தி எப்ப பார்த்தாலும் குறைவாவே நினைக்கிறது. பலவீனமானவங்க, நான் அசிங்கமா இருக்கேன், நான் அலங்கோலமா இருக்கேன் அப்படின்னு. ஆனா கர்த்தர் உங்களை பலனான நகரமா வச்சிருக்காரு. ஏன் இந்த நகரம் பலனான நகரம் தெரியுமா? நம்முடைய படிப்பு, நம்முடைய அழகு, நம்முடைய சாமர்த்தியம் எதுனாலையுமே இல்ல, யெஷுவாவே ரட்சிப்பையே மதிலாக ஏற்படுத்தி அந்த மதிலுக்குள்ள வச்சிருக்காங்க. சரியா? நம்ம இந்த மதிலுக்குள்ள நம்ம இருக்கோம், அதான் ஜீவன். அது மட்டும் இல்லைங்க, மதிலுக்குள்ள வச்சது மட்டும் இல்ல, அவருடைய கைக்குள்ளே நம்மளை வச்சிருக்காராம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 இந்த 2 வசனத்தையும் படிக்கும் போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நம்ம எங்க இருக்கோம்? அவருடைய கையில. குமாரனாகி இயேசுவின் கையில மட்டும் இல்லங்க, 2 பேருடைய கையில இருக்குமா. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் படிமா. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலார்னு விட்டுறாதீங்க, விடாம சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் கையில இல்ல, 3 பேருடைய கையில இருக்கீங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேருடைய கையில உங்களை தாங்கி பிடிச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி சொல்லுங்க, இவங்களை தாண்டி நோயோ, சொல்லுங்க சொல்லுங்க, நோயோ, பேயோ, நாயோ, பில்லி சூனியமோ, மந்திரமோ, மனுஷ வல்லமையோ ஒன்றும் வேலை செய்ய முடியாது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அப்படி பாருங்க, அப்படி பாருங்க. நான் அப்பா கையில இருக்கையா, நான் திருத்துவ தேவனுடைய கையில இருக்கேன். அவரை தாண்டி என்னங்க வந்துரும் பாருங்களேன். பைபிள்ல இந்த மதிலும் கையும் சேர்ந்தே இருக்கு. ஏசாயா 49:16, 15 உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மதிலை பத்தி பேசுறாரு. எத்தனை வசனம் அது? 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. சரிங்களா? கையில, உள்ளங்கையில ஹீப்ரு பைபிள்ல வரைஞ்சிருக்கேன் இல்ல, செதுக்கி இருக்கேன். 3 பேரும் கவனிங்க, உங்களை வந்து நம்ம எல்லாரையுமே இந்த இருக்காங்கன்னா, பிரியாஸ்டுக்கு தனி இடம் அவர் கையில, மல்லிகாஸ்டர் இருக்காங்கன்னா மல்லிகாஸ்டருக்கு தனி இடம், டிசீஸ்டுக்கு தனி இடம், ஆக்கிலா பிரதருக்கு தனி இடம், பெர்னார்ட் பிரதருக்கு தனி இடம். ஹலோ, ஏதோ கேக்கல, கேக்குதா உங்களுக்குலாம்? கேக்குதா? பெத்தேலுக்கு தனி இடம். இன்னும் வேற யாரு? உங்க திவ்யா. நான் திவ்யா வியாழக்கிழமை வந்துடணும், புரியுதா? உங்க வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு
சாயங்காலம் எங்க போறாரு? இப்போ போயிட்டு என்னைக்கு வருவாரு? 10 நாள் ஆகுமா? நாளைக்கு தான் போறாரா? நாளைக்கு காலையில. அப்ப இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, சரியா? உங்க பிள்ளையும் கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வாங்க. ஓகே, நல்ல வேலை சொன்னீங்க. பரவாயில்ல. சரி, அப்போ ஆண்டவர் பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவருடைய உள்ளங்கையில நம்மளை செதுக்கி வச்சிருக்காரு. தனித்தனியா யூனிக்னஸா நம்மளை செதுக்கி வச்சிருக்காரு. இதுக்கு பேர் தாங்க ஹாய் ஜீவன். ஆண்டவர் உங்களை என்னையும் நம்மளை அவருடைய மதிலுக்குள்ளாக தம்முடைய உள்ளங்கைகள்ல தனித்துவமாக, ஒரு கூட்டத்தோட கும்பலா இல்லாம அவங்கள ஏற்கனவே பிறந்தவங்க போறவங்க இப்படி எல்லாரையுமே தனித்தனியா செதுக்கி வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் ஜீவன். அதான் நம்ம தைரியமா சொல்றோம். ஆண்டவரை பார்த்து சொல்றோம், மரச்சல்லோ நின் உள்ளம் கையில், மரச்சல்லோ நின் உள்ளம் கையில், வாக்கு மாறாத மகேசன் வாக்கு மாறா. இளந்தறிவுணர்ந்தவர்களாக மறக்கு மோத்தன் அம்மத்தன் குன்னினை மறக்குதில் ஒரு நாளும் நீரென்னே, மறக்குதில் ஒரு நாளும் நீரென்னே, மரச்செல்லோனி உள்ளம் உள்ளம் கையில் மகேசன் வாக்கு மாறா. மாமா மனாளா நின் பிரேமத்தாளே, மாமா மனாளா நின் பிரேமத்தாளே, நிறையுண்டே என் உள்ளமின் நேரம், நிறையுண்டே உள்ளமின் நேரம். உள்ளங்கையில உங்களை வரைஞ்சு வச்சிருக்காரு, மதிலுக்குள்ள வச்சிருக்காரு. பிசாசோ, வியாதியோ, பாவமோ, பலவீனமோ, செய்வினையோ, மந்திரமோ எதுவுமே நம்மளை சேதப்படுத்த முடியாதுங்க. உங்களை பத்தி சொல்லப்படுற எதிர்மறையான வார்த்தைகள் ஒண்ணும் உங்க வாழ்க்கையில பலிக்காது சிஸ்டர். நான் சொல்றேன், தைரியமா நின்னு சொல்றேன். உங்களை பத்தி ஊழியக்கார எதிர்மறையா பேசியிருந்தா கூட அது உங்களுக்கு நடக்காது. ராமன் சொல்லுங்க. திருத்துவ தேவனுடைய அரவணைப்பு உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சுன்னா, பேயே நேரடியா பேசினாலும் போடா 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 போடான்றவீங்க. இன்னைக்கு நான் போன இடத்துல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அம்மாவுக்கு கேன்சரா, ஒரு தீர்க்கதரிசியை தேடி போயிருக்காங்க. அவர் ஜெபம் பண்றாரு, அது எனக்கு ஆடியோல போட்டு காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, அன்பின் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுக்கு வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினது போல ஆண்டவரே இந்த அம்மாட்ட நீங்க சொல்றீங்க, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இன்னும் 2 மாசத்துல. அட அப்பாவி, முகத்தை பார்த்த உடனே இது தேராதுன்னு முடிவுக்கு சரி, எனக்கு என்னமோ பார்த்தா நீங்க 2 மாசத்துல போயிருவீங்கன்னு எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்றியா? ஏயா கடவுள் சொன்னாருன்னு சொல்ற? அதுல வேற அந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. பெரியவர், ரொம்ப பெரியவர். அந்த பொண்ணுக்கு சொல்றாரு, உங்க அம்மா படுற கஷ்டத்தை ஆண்டவரால பார்க்க முடியல. அடாடா, ஆண்டவரால கஷ்டத்தை பார்க்க முடியலையா, அதனால எடுத்துக்க போறாராம். நம்ம சும்மா இருப்போமா? துடிப்புல பதிலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், நடக்காது. அப்படி நடக்காதியா? நடக்காதுமா உங்களுக்கு? அந்த மாதிரி நடக்காது. எசேக்கியா ராஜா 15 வருஷம் கூட்டி கேட்ட மாதிரி கூட்டி கேட்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல மனம் என்பது போலீஸ் வாகனம் கிடையாதுயா, வீட்டு வாகனம். நீ ஓகே பண்ணாதான் அது உனக்கு வரும்.
அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லி இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணு. தீர்க்கதரிசி சொல்ல நடந்துடுமா? நடந்துடுமாங்க? என் அப்பாயா அவரு? உங்க அப்பாங்க. உங்க வாழ்க்கையினுடைய காரியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு அவங்க யாருங்க? Brothers and sisters, நம்ம அப்பா கையில இருக்கிறோம், அப்பா மதிலுக்குள்ள இருக்கும். ஆமென். ஆமா, சரி, இதான் ஹாய். அடுத்து கிரீக்ல அந்த யோவான் 1:4 அதெல்லாம் இருக்கு இல்லையா, அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிரீக்ல ஜோயே அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன? ஜோயே. ஜோயேனா தேவ ரகமான ஜீவன் அர்த்தம். அதாவது கடவுளுக்குள்ள எந்த விதமான ஜீவன் இருக்கோ அதே ஜீவன் நமக்குள்ள இருக்கு. கடவுளை மந்திரம் பண்ணி கவுத்துற முடியுமா? கடவுளை எலுமிச்சம்பழத்தை வச்சு கடவுளை கவுத்துற முடியுமாங்க? ஹலோ, இருக்கீங்களா? கவுத்துற முடியுமா? செய்வன பண்ணி கவுத்துற முடியுமா? முடியாது. இல்ல பேய் போய் கடவுளை போய் அடிக்க முடியுமா? முடியாது. அதே அந்த கடவுளுக்குள்ள இருக்கிற அந்த தேவ ரகமான ஜீவனை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க நம்ம ஒவ்வொரு கூடயும் வச்சிருக்கிறாரே. இந்த வியாதி, பலவீனம், மரணம், இந்த மந்திரம், சூனியம், செய்வின எல்லாம் நம்மளை தொற்ற முடியுமா? முடியாது ஐயா, முடியாது சார், தொட முடியாது. பொய். அதாவது சாத்தான் உங்க மனசுல முதல்ல பொய்ய விதைச்சு பயத்தை உண்டாக்கி அந்த பயத்திலேயே நீங்க படபட படபட படபடன்னு ஆவீங்கல்ல, அப்படியே பிரஷர் எல்லாம் ஹை ஆக்கி கதையை முடிச்சிருவான். இதுக்கு அவன் பண்ற பிளான் என்னன்னா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியலங்க. நமக்கு என்ன இருக்கு, நமக்குள்ள எவ்வளவு மேன்மையான காரியங்கள்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. சோயே அப்படின்னா தேவ ரகமான ஜீவன். சரி, இப்ப 2வது குறிப்போட போலாம். இதான் எபிரேய கிரேக்க பதத்துடைய அர்த்தங்கள். இதுதான் இப்ப 2வது விஷயம். என்ன சொன்ன? ஜீவனின் 4 பரிமாணங்கள். இப்ப அந்த படத்தை போடுங்கப்பா. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுறாங்க. முதல்ல ஒரு விதை இருக்கு, சீடு. அந்த விதை என்ன செய்யுதுன்னா அப்படியே செடியாகி அப்புறம் மரமாகுது. அப்புறம் அந்த மரத்துல கனிகள் எல்லாம் வருது. நல்ல அந்த மரம் பூத்து காய்த்து கனிகள்லாம் வருது. இதே மாதிரி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறாரு அப்படிங்கறது நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது ஜீவன் நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. இதுதான் முதல் பரிமாணம். திரும்ப சொல்றேன், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வேற எங்கேயோ இல்ல, பரலோகத்துல அவர் உட்கார்ந்துட்டு இல்ல, எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம நம்பி அத வாயால சொல்லி அத பார்க்க 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 இந்த ஜீவன், இன்னும் சொல்ல போனா அவரே நமக்குள்ள ஜீவனாக விதைக்கப்படுகிறார். கொலோசியர் 1:27, 1 யோவான் 5:12, அப்புறம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். இதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். படிங்க. முதல்ல என்ன வசனம் சொன்னேன்? கொலோசியர் 1:27. மைக்ல படிங்க சிஸ்டர். மைக் என்னாச்சு? ஒர்க் பண்ணலையா? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த மகிமையின் நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? 1 யோவான் 5:12.
குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு வேற எங்கேயோ இல்லைங்க, அவர் எனக்குள்ளதாங்க இருக்காரு, நான் அவருக்குள்ள இருக்கேங்க. இதை நீங்க பார்க்க நமக்குள்ள ஜீவன் எப்படி இங்க ஒரு விதை இருக்கிற மாதிரி ஜீவன் நமக்குள்ள விதைக்கப்படுது. அடுத்த வசனம் பாருங்க, கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்ப இந்த ஜீவனாகிய கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஜீவனாகிய கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கலங்க, அவரே நமக்கு ஜீவனா வந்துட்டாரு. இயேசுவே நம்முடைய ஜீவன் ஆயிட்டாருங்க, அவரே நம்முடைய உயிர் ஆயிட்டார். இப்ப உங்க உடலுக்குள்ள, என் உடலுக்குள்ள ஓடுற உயிர் இயேசு. எத்தனை பேர் ஆமென்? அதான் ரொம்ப அழகா டி மேஜர், என் உயிரான இயேசுவா என் உயிரோடு கலந்தே. ஒரு நிமிஷம் ஏய் ஸ்கேல கரெக்ட்டா போடு. என் உயிரான இயேசுவா என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்ன உணர்ந்துள்ளாக, என் உயிரான இயேசுவா என் உயிரான இயேசுவா என் உயிரான என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, மகிமை நம்பிக்கையா இருக்கிறாருங்கிறத பார்க்க இந்த ஜீவன் நமக்குள்ள விதைக்கப்பட்டுருச்சுங்க. இனிமேல் இல்ல, ஏற்கனவே விதைக்கப்பட்டுருச்சு விதையா. அடுத்தது, இந்த விதைக்கப்பட்ட ஜீவன் ஒரு செடியாக மரமாக வளரணும் பாருங்க. சரியா? செடியா மரமா வளரணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம்ல, இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது இந்த விதைக்கப்பட்ட ஜீவன் எப்படி இந்த பூமியில ஒரு புதிய செடி, ஒரு புதிய மரம் அப்படியே பூமியில அப்படி எழும்புற மாதிரி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது நமக்குள்ள இந்த ஜீவன் என்னவா மாறுதுன்னா, அடுத்த பரிமாணம் எப்படி மாறுதுன்னா புதிய ஜீவனாக மாறுகிறது. படிங்க ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், அந்த வேர்டை கவனிக்கணும், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சோ ஏற்கனவே நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம். இன்னைக்கு 2 பேர், அருமையான கலை சிஸ்டம், அவங்க மகன் தம்பி பிராங்க்லின், இவங்க 2 பேரும் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. சோ இப்படி ஞானஸ்நானம் இனி எடுக்க போறவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த ஞானஸ்நானம்ங்கிற அனுபவத்துல வரும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் எப்படி மாறுது? புதிய ஜீவனாக மாறுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி என் வாழ்க்கை புதுசாயிருச்சு, நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17 படி கிறிஸ்துவுக்குள் யாரு? புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நீங்க கொஞ்சம் செல்போன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. நீங்க உங்க மைண்ட் டைவர்ட் ஆகாம இருக்கும். சோ என்ன அவசர கால்ஸ் இருந்தாலும் நீங்க உங்க
போனை வந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, ரொம்ப நல்லது. நான் எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு போன் வந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக நீங்க வேர்டை வந்து ஒரு வேர்டை மிஸ் பண்ணாம கவனிக்கணும். ஓகே, கூகுள் மீட் அந்த மெயின்டைன் பண்றவங்க மட்டும் அவங்க போன் என்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பாக்குறதுக்காக அவங்க போன் மட்டும். ஓகே, அப்போ ஞானஸ்நானத்துல என்ன நடக்குது? புதிய ஜீவன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம யாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் எப்படியா இருக்கு? புதிதா. பழைய ஆதாமுடைய சிருஷ்டிப்புல இருந்து நாம் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறதுனால இந்த ஜீவன் புதிய ஜீவனாக மாறுகிறது. இந்த புதிய ஜீவனை பெற்றிருக்கிறதுனால நம்ம தைரியமா இ மைனர் தைரியமா நம்ம சொல்லலாம். இ மைனர் புது வாழ்வு தந்தவரே, புது கிருபை தந்தவரே, புது வாழ்வு எல்லாருமாக தந்தவரே, அதை உணர்ந்து புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு நிறைவுடன் சொல்கிறோம். கவனிங்க, திருப்பூர், இந்த திருப்பூர் பகுதியில ஒரு வாட்ஸ்அப் இது ஒண்ணு வந்துச்சான். யாரோ ஒரு பெரிய பாஸ்டருடைய மகன் தெரியாம ஆராதனை தப்பி தவறி வாய் தவறி அவர் அந்தரங்கத்துல கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போற தெரியுது. ஜான் ஜெபராஜ் ஐயாவுடைய பாட்டை பாடிட்டாராம். உடனே ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே, பாடிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய ஐயா அந்த பரிசுத்தவான் வந்து டக்குன்னு தட்டி நிறுத்தி எல்லாருக்கும் முன்பாக உடன்படிக்கை பண்ண, இனிமேல் இவருடைய பாட்டை இயேசுவின் நாமத்துல பாடமாட்டேன் பாடமாட்டேன். ஏ அப்பா, அந்த அளவுக்கு இந்த மதம் இன்னைக்கு மனுஷனை ஆட்டி படைக்குது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஜான் ஜெபராஜ் பாட்டை பாடுறதும் பாடாதும் அவங்க இஷ்டம். அப்படியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் எழுதின எத்தனை புக்குங்க? 3 4 நீதிமொழிகள், பிரசங்கி, அப்புறம் சங்கீதத்துல வேற 90, அப்புறம் 127 நமக்கு தெரிஞ்சு 90ஆம் சங்கீதம், 127ஆம் சங்கீதம். இது எல்லாமே யாருதான்? இது அத்தனை என்ன செய்யணும்? கிழிக்கணும். இவராவது ஆடுறாரு பாடுறாருங்க, அவருக்கு வெளியே 700 1000ங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் பரிசுத்தமா இருங்க, ரொம்ப மிஞ்சி போறது. இந்த தலகால் புரியாம மிஞ்சி போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி போறது. நல்ல சந்தோஷமா நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காதே, பூரணமானதை சிந்திக்காதே, முந்தினதை யோசிக்காதே, சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம்
ஞானஸ்நானத்துல எப்படி இந்த செடி, அதாவது இந்த விதை செடியாகி மரமாகிற மாதிரி புதிய ஜீவனை நமக்கு தர்றார். மூணாவது, இந்த புதிய ஜீவன் என்ன ஆகுதுன்னா, அவரை மெய்ப்பராக நாம் அவருடைய ஆடுகளாக அவரை பின்பற்றும் போது, அவர் சத்தம் கேட்டு அவரை பின்பற்ற நமக்குள்ள என்ன வருதுன்னா, மூணாவது பரிபூரண ஜீவன். சொல்லுங்க, என்ன ஜீவன்? எப்படி இந்த மரத்துல அழகா பழங்கள்லாம் வருது, இந்த மாதிரி இந்த பூமியில இருக்கும் போதே பரிபூர்ண ஜீவன் உண்டாகும். படிங்க யோவான் 10:11. யோவான் 10ஆம் அதிகாரம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். படிங்க சார், அடுத்த வசனம். திருடன் 11ஆம் வசனம். இல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் என்ன ஆகணுமா? பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ இந்த புதிய ஜீவன் என்ன ஆகுதுன்னா, அவரை நம்ம மெய்ப்பராக அனுபவிச்சு, எப்படி ஒரு மெய்ப்பனுடைய தோல்ல ஆடு அப்படி இளைப்பாறுதலா இருக்கு பாருங்க, அந்த மெய்ப்பனுடைய பராமரிப்புல கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார்னு சொல்லி அந்த ஆடு தன்னுடைய மெய்ப்பரை அப்படியே அணுவா அனுபவிக்குது பாத்தீங்களா? அந்த மாதிரி அவரை நம்முடைய மெய்ப்பராக அனுபவிக்க இந்த ஜீவன், புதிய ஜீவனா இருக்கிற இந்த ஜீவன் நம்ம கூட எப்படி வருது? பரிபூரண ஜீவன். இந்த பரிபூர்ண ஜீவன் வரும்போது நமக்கு அளவில்லாத செழிப்பு, சுகம், ஆசீர்வாதம், பரிசுத்தம், மறுரூபமாகுதல், குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் எல்லாமே சும்மா சாதாரணமா வராது பிரதர் சிஸ்டர், அப்படி நிரம்பி வழியும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்படியே நிரம்பி வழியுங்க. இமேஜ் நிரம்பி வழியும். நம்ம தைரியமா சொல்லுவோம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட நம்ம பரிசுத்தத்துக்காக போராட வேண்டாம், செழிப்பா அடையிறதுக்கு போராட வேண்டாம். அது அப்படியே இந்த ஜீவனுக்குள்ள இருந்து அப்படியே பொங்கி வழிய ஆரம்பிக்கும். தைரியமா சொல்லலாம், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, உதிர்வதில்லை. கனிகள் கெடுவதில்லை. இருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அப்படியே நிரம்பி வழியும். ஆண்டவரை தூரமா பார்க்காதீங்க. அவர் என்னமோ ரொம்ப உங்களுக்கு தூரமா இருக்கிற மாதிரி எல்லாம் பார்க்காதீங்க சிஸ்டர், பிரதர். அவர் நம்முடைய மெய்ப்பர். ஆடுகளை, அந்த குட்டிகளை எப்படி பராமரிக்கிறாரோ
அவசியப்படும் போது தோள் மேல போட்டு பராமரிப்பார். அவசியப்படும் போது ஒரு மேய்ப்பர் ஆட்டுக்கு என்னெல்லாம் செய்யறாங்களோ பாருங்க, சாணியை வாருவாங்க, புல்லு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுக்கு என்னென்ன பராமரிப்பு செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. அத்தனையும் செய்கிற நல்ல மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, இயேசு. இப்படி அவர் அனுபவிக்க நமக்குள்ள என்ன வந்துரும்? பரிபூரண ஜீவன். கடைசியா 4வது பரிமாணம் என்ன தெரியுமா? முதல்ல ஜீவன், அப்புறம் புது ஜீவன், அப்புறம் பரிபூர்ண ஜீவன். கடைசியில் இது எப்படி மாறுதுன்னா, எப்படி இந்த மரம் வந்து ஒரு அழியாத மரமா இருக்கிற மாதிரி நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். இந்த நித்திய ஜீவன்கிறது பரலோகம் போய் இல்லைங்க, இந்த பூமியிலேயே. யோவான் 17:3 நமக்கு தெரியும், படிச்சிருங்க. ஜான் 17:3. அதாவது இனிமேல் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, யாராவது வேற வேற சபைகள்ல இருக்கிறவங்க வந்து அவங்க வயசானவங்க யாராவது மரிச்சு போறாங்கன்னா, இந்த குறிக்கப்பட்ட இவங்க நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தார்கள்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருதுன்னு வைங்களேன், அவங்க மரிச்சது உண்மையா இருக்கலாம், அவங்க பரலோகம் போயிட்டது உண்மையா இருக்கலாம். ஆனா எது உண்மை இல்லை? அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிச்சது உண்மை இல்லை. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதுங்கிறது எங்கெங்க நடக்குது? இந்த பூமியில. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதால் இல்லங்க, அறிவதே நித்திய ஜீவன். அறிவதேனா பைபிள் படிச்சு மூளையில நம்ம அறியறோம்ல, நிறைய புக்கு படிச்சு மூளைக்குள்ள அவர் யாரு அப்படி நம்ம மூளைக்குள்ள அறியறோம் பாத்தீங்களா? அது கிடையாது. இது உறவின் அறிவு. அவரோட உறவாடி 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 அறிகிற அறிவு. இப்படி நம்ம அறிய 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 ஜீவன், நித்திய ஜீவன் வளர்ந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள. சோ நம்ம நித்திய ஜீவன் தான் இருக்கிறோம். இப்ப நீங்க ஆண்டவரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நித்திய ஜீவன். சோ இப்படி 4 பரிமாணத்தை கர்த்தர் ஜீவன்ல வச்சிருக்காரு. அன்பாய் இருக்கிற தேவன் இந்த 4 விதமான ஜீவனின் பரிமாணங்களுக்குள்ள நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீவன், புதிய ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன். ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குற செய்தியை நான் சொல்றேன். எனக்கு நீங்க கூட வசனம் இருந்தா காட்டுங்க. யாரையாவது ஆண்டவர் அழைக்கும் போது, இப்ப பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் எடுத்துக்குவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இவங்க யாரையாவது கூப்பிடும் போது நீ என்கிட்ட வா, உன்னை நான் பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லவே இல்லை. சொன்னாரா? புதிய ஏற்பாட்டுல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், உங்களை கொண்டு போய் பத்திரமா அந்த தங்க வீதியில கொண்டு போய் சேர்த்துருவேன் சொன்னாரா? அதுக்கா சொன்னாரு? இல்ல. யோவான் 14:6 என்ன சொல்றது? நானே வழியும் சத்தியமும் என்னாலே அல்லாமல் ஒருவனும். அப்ப எதுக்கு அவர் வழி சத்தியம் ஜீவனா இருக்காரு? எங்க போறதுக்கு? பிதாவின் மடியில உட்கார்றதுக்கு. அது இந்த பூமியிலேயே தொடங்குதுங்க. அது பரலோகம் போய் அங்க கண்டினியூ ஆகுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பூமியில இல்லாம ஏதோ பரலோகம் போய் தான் ஒரு புதியதே தொடங்குற மாதிரி நினைக்கிறோம். நோ நோ நோ. ஆண்டவர் எல்லாத்தையுமே இந்த பூமியிலேயே தொடங்க வச்சிருக்காரு. இந்த பூமியிலே அதெல்லாம் தொடருது. அதனுடைய இந்த தொடர்ச்சி பரலோகத்திலையும் போய் கண்டினியூ ஆகும். உடனே பரலோகம் இல்லைன்னு சொல்றாரு, பரலோகம் போறது முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு அப்படி நீங்க தப்பா விளங்கி கொள்ள கூடாது. பரலோகம் போவோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்டுக்கு போற மாதிரி, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் குட் நைட் சொல்லி அனுப்புற மாதிரி, எல்லா பிரயாசத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே தெரியும், ஓகே இப்ப படுக்கைக்கு போலாங்க, பெட்டுக்கு போலாம், இளைப்பாறுதலுக்குள்ள போலாம், அந்த நித்திய இதுக்குள்ள போலாம் அப்படின்னு நமக்கே தெரியும். அப்போ நம்மளை கொண்டு போவார். சரிங்களா? அங்கேயும் போய் அந்த பிதாவை அறிவது, அங்கேயும் போய் நிறைய காரியங்கள் தொடரும். அதனால எல்லாமே தொடங்கிறது எங்கதான்? இந்த பூமியில.
இது நமக்கு தெரியணும். சோ நீங்க இந்த உலகத்துல பிறந்தத ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமா பிறந்துட்டேன், ஏதோ நான் ஒரு நிர்பந்தமா பிறந்துட்டேன், எனக்கு யாருக்குமே நான் வேண்டாத ஒரு ஆளு அப்படின்னு உங்களையே நீங்க குறைவா மதிப்பிட கூடாது. உங்களை கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற நோக்கத்தோட இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கார் சிஸ்டர், பிரதர். விலையேற பெற்ற நோக்கத்தோட அனுப்பியிருக்காரு. நீங்க யார் தெரியுமா? இந்த பூமியில பரலோகத்தை கொண்டு வர வேண்டிய ஆட்கள் நீங்களும் நானும். எத்தனை பேர் ஆமென்? யா, சரி. மூணாவது குறிப்பை, நாலாவது குறிப்பை 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். மூணாவது குறிப்பு என்ன? என்னெல்லாம் இருக்கு தெரியுங்களா? படிங்க. ரோமர் 2:7. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள தேடுகிறவர்களுக்கு அளிப்பார். இதெல்லாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும். அப்ப எதை முதல்ல கொடுக்கிறாரு? இவங்க தேடுற மகிமை கனம் அழியாமையை முதல்ல கொடுக்கிறார். எதை முதல்ல கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்துட்டு அந்த நித்திய ஜீவனுக்குள்ள எதை வச்சிருக்காரு? மகிமை கனம் அழியாமை. புரியுதா? எப்படி பிரியாணின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா லெக் பீஸ், எக்கு, அப்புறம் கச்சரிக்காய். இப்போ ஆராதனை முடிஞ்சு அன்பின் விருதுல பேரு வந்து சிக்கன் பிரியாணி, ஆனா அதுல கத்திரிக்காய் இருக்கு, தயிர் பச்சடி இருக்கு. இது கேட்காமலே அது உள்ள அடங்கி இருக்குங்க. அந்த மாதிரி இந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ள இதெல்லாம் வச்சிருக்காரு. எது? மகிமை கனம் அழியாமை. அடுத்தது ரோமர் 5:17. அங்க இன்னொன்னு வச்சிருக்காரு இதோட சேர்த்து. மகிமை கனம் அழியாமை மட்டும் இல்ல, இன்னொன்னே வச்சிருக்காரு. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்ப இந்த ஜீவனோட சேர்ந்து என்ன இருக்கு? ஆளுகை. அப்ப இந்த ஜீவனோட சேர்த்து 4 காரியத்தை, மேன்மையான 4 காரியத்தை இந்த ஜீவனுக்குள்ள அடக்கி வச்சு கொடுக்கிறாரு. நித்திய ஜீவனுக்குள்ள என்னெல்லாம்? மகிமை கனம் அழியாமை ஆளுகை. பரலோகம் போயிட்டு கிடையாது, இந்த பூமியிலேயே, இந்த பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நம்மளை அனுபவிக்க வைக்கிறாருங்க. மகிமையை அனுபவிக்க வைக்கிறாரு, கனத்தை அனுபவிக்க வைக்கிறாரு, அழியாமையை நம்ம அனுபவிக்க வைக்கிறாரு. இந்த பூமியில நம்ம வெறும் வாழ வந்தவங்க மட்டும் கிடையாது, இந்த பூமியில நம்ம ஆழ வந்தவர். சூழ்நிலைகள், உங்க சூழ்நிலைகள், உங்களுடைய இயற்கை காரியங்கள், வியாதி, பலவீனம், மரணம் எதுவாக இருந்தாலும் அவைகளின் மேல ஆண்டவர் நமக்கு ஆளுகையை தந்திருக்கார் சிஸ்டர். ஏன்னா உங்களை என்னை ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி இப்பொழுதே எங்க உட்கார வச்சிருக்காரு? உலகத்துல உட்கார வச்சிருக்காரு. நமக்கு இது தெரியல. நம்ம ஆளுகையை பெற்றிருக்கிறோம். சரி, கடைசி என்ன சொன்ன? ஒரே ஒரு கட்டளை தான். இப்ப இந்த கட்டளை தான் இப்ப நம்ம நிறைவேற்ற போறோம். யோவான் 6:47 இருந்து படிச்சு நம்ம முடிக்க போறோம். யோவான் 6. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி. இதுல
இந்த ஜீவப்பம் இருக்குல்ல, அவருடைய மாம்ச ரத்தம் இருக்கு இல்லையா, இதுல புசிக்கிறவங்க மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஒரே ஒரு கட்டளை தாங்க. என்னது? கர்த்தருடைய பந்தியில அடிக்கடி பங்கு பெறுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த மரணத்தினுடைய வல்லமைகள் இருக்குல்ல, இப்ப தாவீது சொல்றாரு, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரணம் வந்து விலகி 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 போயிடுச்சு. அப்படியே அந்த மாதிரி இந்த கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கெடுக்க 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 மரணம் அல்லது மரணத்தினுடைய தூதுவர்களா இருக்கிற ஒரு சளி பிடிக்கிற அனுபவத்துல இருந்து தனிமை உணர்வு, விரக்தி, வேதனை எதுவாக இருந்தாலும், சோதனை, இதெல்லாம் மரணத்தினுடைய தூதர்கள். சோ இந்த மரணத்தினுடைய எல்லா மண்டலங்கள், மரணத்தினுடைய இந்த காரியங்கள், வல்லமைகள் எல்லாம் நம்மளை விட்டு தூர தூரமா போயிட்டே இருக்கும். புரியுதா? ஒரே கட்டளை என்னது? நீ முட்டிய தேய், உருளு, பெறலு, அத ஒன்னும் சொல்லல. என் பிள்ளை ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்துல கொடுத்த அந்த ஜீவ விருட்சமா, அங்க ஜீவ விருட்சத்தை மரத்துல வச்சேன். இப்ப புதிய ஏற்பாட்டுல கல்வாரி சிலுவைக்கு அப்புறம் நானே ஜீவ விருட்சம் ஆயிட்டேன். அந்த ஜீவ விருட்சத்தை உனக்கு எந்த வடிவத்துல கொடுக்கிறேன்னா, இந்த திருவிருந்துங்கிற வடிவத்துல நான் உனக்கு கொடுக்கிறேன். இதை நீ புசிக்கிறது எப்படி புசிக்கணும்? இயேசுவாகிய ஜீவ விருட்சத்தை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய நாம் புசிக்கிறேங்கிற உணர்வோட அந்த கல்வாரி அன்பை நினைச்சு புசிக்க புசிக்க நமக்குள்ள ஜீவன் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். எல்லா மரண வல்லமைகள் வெளியேறும். ஆண்டவரே நமக்கு தீர்க்க ஆயுசா ஜீவனா இருப்பாரு. நம்ம மரணத்தை சந்திக்கிறதை விட இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற அனுபவம், அதுக்கு நம்ம கிட்ட நம்ம நெருங்கிடுவோம். ஒரே கடலை என்னது? அடிக்கடி என்ன செய்யணும்? கம்யூனியன் எடுக்கணும். அடிக்கடி கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா போன வாரம் கிடியன் வந்து என்கிட்ட இதை பத்தி தான் பேசுறதுக்கு அவர் அனுமதி கேட்டார். நான் சொன்னேன், நான் இருக்கும்போது நீங்க வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கம்யூனியன் அடிக்கடி எடுக்கணுங்க. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க பர்சனலா ஃபேமிலி கம்யூனியன் சொல்லி குடும்பமாக நீங்க டெய்லி எடுக்கிற பழக்கம் இருப்பது ரொம்ப நல்லது, தப்பு கிடையாது. சபையில நம்ம நம்ம இருக்கிற மாதிரியான இந்த செட்டப்ல நம்ம எடுக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனா நீங்க உங்க வீடுகள்ல அடிக்கடி கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பது நல்லது. நல்லது. இன்னைக்கு மிகப்பெரிய தேவ மனிதர்கள் எல்லாருமே அப்படி பங்கெடுக்கிறாங்க. எசேக்கியா பிரான்சிஸ் அவங்க அப்பா, அந்த அவங்க தகப்பனார் 9 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 9 வருஷம் 10 வருஷம் இருக்கும், அதுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் அவரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு 4 நாள் தான் டைம், அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க, ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இவருடைய இந்த ஹார்ட் செயல்படுற கண்டிஷனை பார்க்கும்போது 4-5 நாள்ல அவர் போயிடுவார், குறிக்கப்பட்ட நாட்கள்ல அவர் போயிடுவார். அதனால அவருக்கு பிடிச்சமானதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அனுப்பிட்டாங்க. வீட்டுல வந்து கர்த்தர் சொன்னாரா, இந்த தீர்க்கதரிசி ஐயாவுக்கு, அந்த ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும், பெனிட்டா அவங்களுக்கும், நீங்க வந்து குடும்பமா கர்த்தருடைய பந்தியில பங்கெடுங்க அப்படின்னு. சோ குடும்பமா டெய்லி ஒண்ணு அதிகாலையிலயோ இல்ல இரவுலையோ கர்த்தருடைய பந்தியில அவங்க பங்கெடுப்பாங்க. ஃபேமிலியா, அப்பா அம்மா இவங்க கணவர் மனைவியா. கிட்டத்தட்ட 9-10 வருஷம் ஒரு உயிரோடு இருந்திருக்காருங்க. இந்த டிசம்பர் மாசம் 98 வயசுல, 98 வயசானதுக்கு அப்புறம் தான் அவர் மரித்தார். டாக்டர் சொன்னது எத்தனை நாள்? ஆனா அவரு 10 வருஷம் இருந்திருக்காரு. புரியுதா? என்ன தெரியுமா? இந்த அப்பம்
இந்த ரசம் அப்படின்னு நம்ம இங்க வச்சிருக்கிறோம்ல, இது அவருடைய மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமானது கிடையாது. அவருடைய மாம்சத்தையே புசிக்கிறோம், ரத்தத்தையே புசிக்கிறோம். அந்த உணர்வோடு நம்ம இதுல பங்கெடுக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ இந்த ஒரு பிரசன்ன உணர்வோட நம்ம கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்க போறோம். இமேஜ் கொடுப்பா. கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்க போறோம். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்தனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இல்லை இல்லா அன்புக்கோ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இல்லை இல்லா அன்புக்கோ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்பினோ தேவனை வைத்திட வந்ததாலே, அன்பினோ தேவனை வைத்திட வந்ததாலே, அந்த மிக அவர் முகம் அந்த கேடடைந்திடவே, அந்த மிக அவர் முகம் அந்த கேடடைந்திடவே, இந்த குறை பாடடைந்தாரே. தமது மந்தைக்காக ஜீவன் வைத்தாரே, இந்த குறை பாடடைந்தாரே. தமது மந்தைக்காக ஜீவன்